காணொளியில் இருக்கும் கருத்துக்கள் எதுவும் எங்களுடைய கருத்துக்கள் அல்ல, அனைத்தும் மருத்துவர்களுடைய கருத்துக்களாகும். இதில் நாங்கள் நேரில் பார்த்த பல விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறோம் மக்களுடைய நலனுக்காக. இந்த காணொளிக்காக பல மருத்துவர்களுடைய வீடியோக்களை ரெஃபர் செய்திருக்கிறோம். இது ஒரு பாகத்தில் முடியக்கூடிய மருத்துவ காணொளி அல்ல, இதற்கு பல பாகங்கள் உண்டு. அதனால் பொறுமையுடன் பார்க்கவும். இப்பொழுது காணொளிக்குள் செல்வோம். இப்பொழுது இருக்கும் நிலையில் இந்த காணொளி அவசியமா என்று நினைப்பவர்களுக்கு நாங்கள் கூறுவது, முன்பை விட இப்பொழுது 5 பேரில் ஒருவர் கிட்னி பாதிப்படைந்து உள்ளார்கள். தமிழக சுகாதாரத்துறை நடத்தின ஆய்வுல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 5 பேர்ல ஒருத்தருக்கு சிறுநீரக பாதிப்பு இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இந்த ஆய்வுங்கிறது எதன் அடிப்படையில் நடத்தப்பட்ட ஆய்வு, எப்படி நடத்தப்பட்ட ஆய்வு? இப்போ தமிழ்நாட்டில் 7.7 8 கோடி வரைக்கும் பாப்புலேஷன் சொல்கிறோம். இப்போ நீங்கள் 8 கோடி பேரையுமே போய் பார்க்க முடியாது, ரொம்ப கஷ்டம். ஸோ எப்படி பண்ணணும்னா, இதுக்கு பேர் கிளஸ்டர் சாம்பிள் சர்வே அப்படின்னு பேர், ரேண்டமைஸ்ட் கிளஸ்டர் சாம்பிள் சர்வே. அவ்வாறு பாதிப்படைந்தவர்களில் எந்த தவறும் செய்யாத பொதுமக்களும் அடங்குவார்கள். இந்த காணொளியின் நோக்கம் என்னவென்றால், எந்த தவறும் செய்யாத மக்களுக்கு எவ்வாறு கிட்னி ஃபெயிலியர் ஆகிறது என்பதே ஆகும். முதலாவதாக, பள்ளிவாசலில் இமாமாக இருப்பவருக்கும் பள்ளி செல்லும் 7 வயது சிறுவனுக்கும் கிட்னி ஃபெயிலியர் ஆகியுள்ளது. ஏன் இவர்களுக்கு ஆகியுள்ளது? இவர்கள் எந்த ஒரு தவறும் செய்யவில்லையே, பிறகு எவ்வாறு இது சாத்தியம்? முதலில் பள்ளிவாசல் இமாமுக்கு எவ்வாறு கிட்னி ஃபெயிலியர் ஆனது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் குர்ஆன் ஓதினால் அனைத்து நோய்களும் தீர்ந்து விடுமே, வாழ்க்கை முழுவதும் ஓதிக்கொண்டிருக்கிறாரே, இவருக்கு எவ்வாறு கிட்னி ஃபெயிலியர் வந்தது? ஹலாலான முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் இவர் எவ்வாறு பாதிப்படைந்தார் போன்ற கேள்விகளை பள்ளிவாசலுக்குள் மக்கள் பேசிக் கொண்டார்கள். எங்களுக்கும் அதே கேள்விகள் எழுந்தது. அதன் சம்பந்தமான ஆய்வுகளை நாங்கள் செய்தோம். அதன் முடிவுகள் உங்களுக்கு ஆச்சரியத்தை அளிக்கும். கிட்னி ஃபெயிலியர் என்பது அவ்வளவு சீக்கிரத்தில் வரும் உடல் பிரச்சனை அல்ல. தொடர்ச்சியாக அறியாமையால் செய்யும் தவறான பழக்க வழக்கங்கள் கிட்னி ஃபெயிலியர் மற்றும் ஈரல் பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். அதனால் இதில் கூறப்படும் பல விஷயங்களை நாங்களும் தான் செய்கிறோம், எங்களுக்கு ஆகவில்லையே என்று சிலர் பேசுவார்கள். அவர்களுக்கு நாங்கள் கூறுவது, கிட்னிக்கு ஒவ்வாத பல பொருட்களை தெரிந்தே சாப்பிட்டுவிட்டு ஒரு முறை சாப்பிட்டால் எதுவும் ஆகாது என்று கூறி அதையே பல முறை சாப்பிடுவார்கள். அதிகப்படியான மக்கள் செய்யும் தவறை பார்த்துவிட்டு ஆராயாமல் அதனை பின்பற்றுவது மிகப்பெரிய ஆபத்தாகும். உதாரணத்திற்கு பிஸ்கெட் சாப்பிடுவது, அளவுக்கு அதிகமாக கிட்னிக்கு ஒத்துவராத பொருட்களை பயன்படுத்துவதாலும் அவரவர் அளவுக்கு ஏற்ப கிட்னி ஃபெயிலியர் ஆகும். அதாவது டைம் டிஃபரன்ஸ் இருக்கும், கிட்னி பாதிப்பில் கிரேட் டிஃபரன்ஸ் இருக்கும். அதனால் இவர்கள் சும்மாவே பயமுறுத்துகிறார்கள், நாங்கள் நன்றாகத்தான் இருக்கிறோம் என்று கூறிவிட்டு தொடர்ந்து பயன்படுத்தினால் கிட்னி பாதிப்படைந்த 5இல் ஒருவராக நீங்களும் ஆவீர்கள். மருத்துவர்கள் இதற்காக ஒரு மிகப்பெரிய பட்டியலையே வெளியிட்டிருக்கிறார்கள். அதனை பின்பற்றினால் நலமுடன் வாழலாம். கிட்னி உறுப்பானது மிக முக்கியமாக சுத்திகரிக்கும் வேலையை செய்கிறது. இந்த கிட்னியானது பல வகையான தீய பொருட்களால் பாதிப்படுகிறது. கிட்னி பழுதடைதல் அதற்கான காரணங்கள் ஒன்றல்ல, 2 அல்ல, பல இருக்கிறது. அவற்றில் சிலவற்றை பார்ப்போம். முக்கியமான காரணங்கள் டயபெட்டிஸ் என்று சொல்லக்கூடிய நீரிழிவு நோய், ஹைப்பர் டென்ஷன் சொல்லக்கூடிய உயர் ரத்த அழுத்த நோய். இதையும் தாண்டி நம்முடைய வாழ்க்கை நடைமுறையே மாறி வாழ்வியல் சார்ந்த ஒரு பிரச்சனையாக தான் நான் அதை பார்க்குறேன். அதிகமாக உடல் பருமன், தேவைக்கு அதிகமான சாப்பாடு, அப்புறம் சாப்பாட்டில் செயற்கையாக சேர்க்கப்படுகின்ற பலவிதமான பொருட்கள், நம்முடைய வாழ்வில் சேர்ந்துக்கிட்ட கெமிக்கல்ஸு, அதையும் தாண்டி ஹீட் ஸ்ட்ரெஸ், அதீதமான வெப்பம், என்விரான்மெண்டல் பொல்யூஷன், இது எல்லாமே தான் முக்கியமான காரணங்கள். நபருக்கு நபர் கிட்னி செயலிழப்புகளின் கிரேட் வேறுபடும். முதலில் இமாமில் இருந்து ஆரம்பிப்போம். ஏனென்றால் அவர் செய்யும் தவறை பல இஸ்லாமியர்கள் செய்து வருகிறார்கள். ஆனால் பார்ப்பதற்கு அவைகள் தவறு போல் இருக்காது. அதனை மற்றவர்களும் செய்து வருகிறார்கள், அதாவது சிறுவர்கள் மற்றும் பெண்கள். அந்த வரிசையை இப்பொழுது பார்ப்போம். உடலுக்கு தேவையான தண்ணீர் குடிக்காமல் இருப்பது, பிரியாணி எசன்ஸ் போடப்பட்ட பிரியாணி சாப்பிடுவது, செயற்கை நிறம் சேர்க்கப்பட்ட உணவு வகைகளை சாப்பிடுவது, செயற்கை மனம் தரும் நறுமண பொருட்களை பயன்படுத்துவது, இதில் ஊதுவத்தையும் அடங்கும். மஸ்கிட்டோ ரெப்பலண்ட் பயன்படுத்துவது, மிக முக்கியமாக மருத்துவர்களின் பரிந்துரை இல்லாமல் தங்களுக்கு தாங்களே மருந்துகளை எடுத்துக்கொள்வது. போய் ஓவர் த கவுண்டர் பிரிஸ்கிரிப்ஷன் வாங்கி சாப்பிட்ற, நாமளே மருந்து கொடு தம்பி, தலைவலிக்கிறது தம்பி மருந்து கொடு, தம்பி மூட்டு வலிக்கு மருந்து கொடுன்னு சொல்லி வாங்குற மாதிரி ஓவர் த கவுண்டர் பிரிஸ்கிரிப்ஷன், அவளுக்கு கிட்னி அஃபெக்ட் ஆகும். ஒயிட் சுகர் என்னும் மிக ஆபத்தான நஞ்சை தினமும் சாப்பிடுவது, அளவுக்கு அதிகமாக ரீஃபைன்ட் ப்ராசஸ்ட் சால்ட் சாப்பிடுவது, பிரிசர்வேட்டிவ்ஸ் கலக்கப்பட்ட பாக்கெட் பால் மற்றும் பிஸ்கெட் சாப்பிடுவது,
இன்னும் மிகப்பெரிய லிஸ்ட் இருக்கிறது. அதை 2வது பாகத்தில் பார்ப்போம். இதனை பார்த்து பலர் நாங்கள்லாம் நன்றாகத்தானே இருக்கிறோம் என்று கூறுவீர்கள். இவ்வாறு கூறுபவர்களை கிண்டல் செய்துவிட்டு யார் இதனை பயன்படுத்துகிறார்களோ அவர்கள்தான் 5இல் ஒருவராக கிட்னி பாதிப்படுகிறார்கள். இதில் நாங்கள் இமாமாக கூறியவர் எங்களுக்கு தெரிந்தவர்தான். அவற்றை பற்றி விளக்கமாக கூறினால் மற்றவர்களுக்கு போர் அடிப்பதற்கு வாய்ப்பிருக்கிறது. அதனால் அவர் செய்த செயல்களை இதில் நாங்கள் விளக்கி கூறவில்லை. இதில் நீங்கள் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது, அவர் சிறுவர்களுக்கு வகுப்புகளையும் எடுக்கிறார். பல துவாக்களை சொல்லித் தருபவராவார். 5 வேளை தொழுகை செய்பவர் மற்றும் ருஹ்யா சொல்லிக் கொடுப்பவர் ஆவார். இவருக்கு நேர்ந்த கிட்னி பிரச்சனை ஜின்களாலும் தீய சக்திகளாலும் ஆகவில்லை, ஜின் வழிபாட்டாளர்கள் செய்த கார்ப்பரேட் பொருட்களால் ஆனது. சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் இலுமினாட்டி ப்ராடக்ட்ஸ் என்று கூறலாம். இதில் பிக் ஃபார்மாவுடைய பங்கு இருக்கிறது. இதுதான் சாத்தான் மற்றும் சாத்தானை பின்பற்றும் கூட்டங்களுடைய மறைமுக சூழ்ச்சியாகும். இப்பொழுது அவரால் ருஹ்யா செய்ய முடியவில்லை. இவர் செய்த தவறு என்னவென்றால் காலத்திற்கேற்ப தங்களை மாற்றிக்கொள்ள முடியவில்லை. அது என்னவென்றால் இவருக்கு தெரியும் எது ஹலால் எது ஹராமான உணவு என்று. ஆனால் நவீன யுகத்தில் உள்ள உணவுகள் ஹராம் என்று இவருக்கு தெரியவில்லை. இந்த நவீன யுகத்தில் உள்ள பொருட்கள் எது ஹராம் என்று இவருக்கு தெரியாத காரணத்தினாலேயே இவருக்கு இவ்வளவு பெரிய கிட்னி பிரச்சனை வந்துள்ளது. நீங்கள் நினைக்கலாம், கிட்னி சரி பண்றதுக்கு பல துவாக்கள் இருக்கிறதே, உடல் நலம் சரியில்லாதவர்களை சரி செய்வதற்கு பல விசேஷ பிரார்த்தனைகள் இருக்கிறதே, அது அவருக்கு தெரியாதா என்று. தேவையான அளவு நீர் குடிக்கணும். அது முக்கியமாக இந்த கோடை காலத்தில் நிறைய தண்ணீர் அருந்தணும். ஒரு கிரானிக் டீஹைட்ரேஷனே கிட்னிக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெயின். அதற்கு நாங்கள் கூறுவது, மனிதர்களை உருவாக்கிய இறைவனுக்கு தெரியும் மனிதர்கள் என்னென்ன சாப்பிட வேண்டும் எதனை சாப்பிடக்கூடாது, இது ஹலால் அது ஹராம் என்று பிரித்து சொல்லி இருக்கிறான். எது உடலுக்கு நன்மை தரும் பொருட்கள், எது உடலுக்கு தீமை தரும் பொருட்கள், எது உடலுக்கு மிக முக்கியமான பொருட்கள் என்று பல விஷயத்தை கூறியிருக்கிறான். அது அந்தந்த காலத்திற்கு ஏற்றது போல் மக்கள் அதனை புரிந்து பின்பற்ற வேண்டும். இறைச்சிக்கான தேர்வுல இன்றைக்கு நிறைய அதுக்குள்ளேயும் வணிகம் போய் உட்கார்ந்துருக்கு. நம்ம இன்னைக்கு பிராய்லர் கோழியை எடுத்துக்கலாமே. அதாவது அந்த கோழி கூவாது, நடக்காது, பறக்காது, ஆனால் அதுக்கு கோழின்னு பேர் வச்சிருக்காங்க. எப்படின்னு தெரியல. அப்படியே 65-70 நாள் ஒரு பிராய்லருக்குள்ள வச்சு அடைச்சு அதனுடைய சதை பகுதி வீங்க வேண்டும் என்பதற்காக அதுக்கு செலுத்தப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் ஏராளம். அதை விட மோசமான விஷயம், நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைக்கு அடிக்கடி சளி இருமல் பிடிக்குது அப்படின்னா என்னைக்கோ ஒரு நாள் டாக்டர்கிட்ட கூட்டு போவோம். என்னைக்காவது நம்ம சாம்பாரில் அமாக்சிசிலின், ரசத்தில் அசித்ரோமைசின் இதெல்லாம் சேர்த்து தினம் கொடுப்போமா? மாட்டோம். ஆனால் கோழிக்கு கொடுக்கக்கூடிய தீவனங்களில் தினம் ஆன்டிபயோட்டிக் இருக்கு. தினசரி அதில் எதிர்நுண்ணீர் சேர்த்து தான் அதை வளர்க்குறாங்க. பிராய்லர் சிக்கன்ஸ் எல்லாமே நம்ம எடுக்கும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா செமன் கவுண்ட்ஸ் ரொம்ப குறைவாக ஏற்பட்டு அதனுடைய செக்ரீஷன்ஸ், விந்தணுக்களோட செக்ரீஷன்ஸே இல்லாமல் தான் இப்போது மெயினாக ஆண்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி ஏற்பட்டுட்டு இருக்கு. அவங்களுடைய செமன் அனாலிசிஸ் எடுத்து சாம்பிள் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 3 மில்லியன் 5 மில்லியன் கூட ஸ்பெர்ம் கவுண்ட்ஸ் இருக்க மாட்டேங்குது. நம்மளுக்கு லிமிட்டே நமக்கு 30 மில்லியனுக்கு மேலே இருந்தால் தான் நமக்கு நார்மல் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. ஓரளவுக்கு ஈஸியாக கன்சீவ் ஆகும் அப்படின்ற மாதிரியும் இருக்குது. ஸோ அப்போது நம்மளுக்கு ஸ்பெர்ம் கவுண்ட்ஸும் நம்மளுக்கு குறைவு ஏற்படுறது எதனால அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, நிறைய இந்த பிராய்லர் சிக்கன்ஸில் வரக்கூடிய ஐட்டம்ஸ் நம்ம சாப்பிட்றதுனால தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு. ஆர்டிஃபிஷியல் ஃபிளேவரிங் சப்ஸ்டன்ஸ், ஆர்டிஃபிஷியல் கலரிங் சப்ஸ்டன்ஸ் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். இவை பல வகைப்படும். இதில் எதையுமே நாம் சாப்பிடக்கூடாது. இந்த ரசாயன பட்டியலில் இன்னும் பல இருக்கிறது. எமல்சிஃபையர்ஸ், மாய்ஸ்ட் ரிட்டார்டன்ட்ஸ், பிரிசர்வேட்டிவ்ஸ், ஆன்டி கேக்கிங் ஏஜென்ட்ஸ் போன்றவற்றை உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்ளலாம். இவ்வாறான ரசாயன பொருட்கள் இயற்கைக்கு புறம்பாக வேலை செய்யும். இதற்கென்று பல படிப்புகள் இருக்கிறது. ஆனால் அந்த படிப்புகள் மக்களுடைய நலத்திற்காக அல்ல, கார்ப்பரேட்கள் பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காகவே. அதாவது உணவு சீக்கிரத்தில் கெடாமல் சுவையாக பல மாதங்கள் முதல் வருடங்கள் வரை கடையில் அழகான பேக்குடன் விற்கப்படுவதற்காக இருக்கும். இதை விற்பதன் மூலம் வியாபாரிகளுக்கு லாபம் வரும், கார்ப்பரேட்களுக்கு லாபம் வரும். ஆனால் மக்களுக்கு தான் பிரச்சனைகள் வரும். தஜ்ஜால் பொருட்களை வாங்குவதும் விற்பதும் பயன்படுத்துவதும் ஹராம் தான். ஆனால் சித்தர்கள் உடல் ஆரோக்கியத்திற்கான உணவுகளை பற்றி மிக தெளிவாக பல புத்தகங்களில் எழுதியிருக்கிறார்கள். எவ்வாறு சாப்பிட வேண்டும், எதனை சாப்பிட வேண்டும், எதனுடன் எதை சேர்த்து சாப்பிட வேண்டும் என்பதையும் கூறியிருக்கிறார்கள். இவற்றை பின்பற்றினால் 100% கிட்னியை காப்பாற்றலாம். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் கிட்னி பாதிப்படைந்தவர்களை மூலிகை மூலம் காப்பாற்றலாம். பிக் பார்மாவுடன் நேரடியாக நாங்கள் சண்டை போட தயாராக இல்லை. அதனால் அதனை மெம்பர்ஷிப்பில் மட்டுமே பார்ப்போம்.
இந்த ஆபத்தான பொருட்களில் நம்பர் 1 இடத்தை பிடிப்பது பிரிசர்வேட்டிவ்ஸ் ஆகும். இது கிட்னி ஃபெயிலியர் மட்டுமல்ல, லிவர் ஃபெயிலியர், கேன்சர் போன்றவற்றை மிக சுலபமாக கொண்டு வரும். கிட்னி பாதிப்படைந்தால் மூளை பாதிப்படையும். அந்த இடத்துல ஸ்மெல் வரும், அமோனியா ஸ்மெல் வரும். யூரினில் எல்லா விதமான கழிவு பொருட்கள் வரும், இல்லைன்னா மூளை கெட்டு போகும். யூரினே வரலன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆளுக்கு 2 நாளைக்கு மூளை வேலை பண்ணாது, கோமாவில் போயிடுவார், யூரிமிக் கோமாவில் போயிடுவார். இந்த காணொளியை பார்க்கும் பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் கூறுவார்கள், இஸ்லாமியர்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் வராது, கேன்சர் வராது, ஏனென்றால் நோன்பு இருக்கிறோம் என்று கூறுவார்கள். அது முன்பிருந்த இஸ்லாமியர்களுக்கு பொருந்தும், இப்பொழுது இருக்கும் இஸ்லாமியர்களுக்கு இல்லை. காரணம், பெரும்பான்மையான இஸ்லாமியர்களுக்கு நோன்பு என்றாலே என்னவென்று தெரியவில்லை. பேரளவில் தான் நோன்பு என்று கூறுகிறார்களே தவிர காலையில் சாப்பிடுவதை இரவில் சாப்பிடுகிறார்கள். புரியும்படி கூற வேண்டும் என்றால் உணவு சாப்பிடும் காலத்தை மாற்றிக்கொள்கிறார்களே தவிர நோன்பு என்று கூறும்படி யாரும் இருப்பதில்லை. நோன்பு இருப்பவர்களின் கவனத்தை ஈர்ப்பதற்காக பல ஃபுட் ரிவ்யூ சேனல்களும் நோன்பு காலத்தில் பசியை தூண்டி வருகிறது. நோன்பை விருந்து போல் கொண்டாடுகிறார்கள். அதனை பார்த்துவிட்டு பஜ்ஜி கடை விற்கும் சாதாரண வியாபாரிகள் கூட ஃபிஷ் கட்லெட், சிக்கன் சமோசா என்று பல விதவிதமான உணவுகளை விற்கிறார்கள். இதனை குறை கூற வேண்டும் என்று நாங்கள் கூறவில்லை. சென்னையில் எங்களுக்கு தெரிந்த இஸ்லாமியர்கள் மட்டும் வசிக்கும் தெருவில் சித்த மருத்துவ டாக்டரிடம் கிட்னி பிரச்சனைகளுடன், ஈரல் பிரச்சனைகளுடன் இஸ்லாமியர்கள் குவிகிறார்கள். அந்த இஸ்லாமிய சித்த மருத்துவர் பள்ளிவாசலில் சொற்பொழிவு செய்யும் அளவிற்கு சென்று விட்டார்கள். அறியாமையில் இருக்கும் இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய சித்தர் யாகூப் எழுதிய தொகுப்பை வாங்கி படியுங்கள், உணவு உண்பதை பற்றி கற்றுக்கொள்ளுங்கள். மதரசாக்களில் மார்க்க படிப்பை மட்டுமே சொல்லித் தருகிறார்களே தவிர உணவு பழக்க வழக்கங்களை சொல்லித் தராமல் இருக்கிறார்கள். மார்க்கத்தை நிலைநிறுத்த நல்ல பலமான ஆரோக்கியமான மக்கள் தேவை என்பதை இஸ்லாமிய ஆசிரியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது சென்னையில் மட்டும்தான் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். நாங்கள் இருக்கும் ஊரில் காலையில் மட்டும் இயங்கும் மட்டன் கடை, மீன் கடை நோம்பின் சமயம் இரவு 8 மணி 9 மணி வரை இயங்குகிறது. மேலும் நோன்பு காலங்களில் இதுவரை பார்த்திராத பல பொருட்களை விற்கிறார்கள். பள்ளிவாசல் இருக்கும் வீதிகளில் பார்ப்பதற்கு இது நோம்பா அல்லது உணவு திருவிழாவா என்பது போல் இருக்கிறது. இதில் ஆண்கள் மட்டும்தான் ஃபுட் ரிவ்யூ செய்வார்களா, நாங்களும் செய்வோம் என்று இஸ்லாமிய பெண்களும் கிளம்பிவிட்டார்கள். ஃபுட் ரிவ்யூ செய்தவர்கள் சந்தித்த உடல் பிரச்சனைகளை பற்றி இவர்கள் கண்டு கொள்ள மாட்டார்கள். உடல் பிரச்சனைகள் வந்தவுடன் அல்லாஹ் சோதனை செய்து விட்டான் என்று கூறுவார்கள். மக்களாகிய நீங்கள்தான் உங்கள் உடலுக்கு எது நல்லது கெட்டது என்பதை புரிந்து நீங்கள்தான் உண்ண வேண்டுமே தவிர ஃபுட் ரிவ்யூ சேனல் காட்டும் உணவுகளை உண்ணக்கூடாது. இவ்வாறான உணவு பழக்கம் கிட்னி பிரச்சனையை மட்டுமல்ல, ஈரல் பிரச்சனையை மற்றும் கேன்சரையும் வரவழைக்கும். ஏனென்றால் ஹோட்டல்களில் அதிக அளவில் செயற்கை நிறங்களையும் சுவைகளையும் பயன்படுத்துகிறார்கள். இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது, தாங்கள் செய்யும் இந்த ஃபுட் ரிவ்யூ ஆனது ஹராம் என்று தெரியாமலேயே பலர் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதனை பற்றி இஸ்லாமிய பேச்சாளர்கள் கூறுவதை கேளுங்கள். I want to say something, wallahi, to every brother and to every sister, Muslim and non-Muslim also. Like, I'll give you an example. Personally, and I'm not here to hate on wallahi, I'm just, like this Facebook concept, right? I'm not on Facebook. But the concept amazes me, man. And really, I find it interesting. And again, forgive me, these are just my personal. Have we become so shallow that I need to let the world know where I am, what I'm eating, where I'm going, and who I'm with? I don't understand, like people take selfies. Just had lunch. Are you that bored? Just had lunch. It was the best. You have to try. Wallahi, look, it's funny, but wallahi, you don't understand the effects it has on individuals, even marriages. And I go to extreme efforts to show the world that I'm living the life. But in truth, you're not living the life. You're a human being like everyone else. Because people will start to hate on you, they will start wishing to have what you have, and they will start wishing that Allah takes what you have and gives it to them. Everything that happens in your life, you take a nice picture of it and push it up. Doesn't it happen nowadays? Watch out, be careful. People are suffering and struggling. Why? Al-ainu haqq. You need to know this. The evil eye is the truth. The hadith says,
you are inviting people to have the evil eye on you. Look what I ate. Wallahi, I've seen people's profiles. Every meal, they change the picture. Why? Because I had turkey. Wow. Did you have turkey? They say, I had this lasagna, and I had this and that, and this is the juice I had, and the drink I had, and this is where I went, and this is the hotel I stayed in, and this is how beautiful this was, this is the dress I bought, and this, every single thing. And every while, you dress your child, and the picture is up, and you dress another child, and the picture is up. Wallahi, there is a lesson. Go back to Surah Yusuf. There are 2 times that we learn a lesson in this surah, in this regard. One was when the brothers were all entering into that particular palace in order to get their food. The father says, enter separately. And one of the reasons mentioned in the books of tafsir is so that the people's eye does not catch you all and does not affect you with the evil eye. That was one of the lessons that we learned. And here as well, the father says, do not relate this dream to your brothers. Do not relate it to your brothers. Why? Because they may plot against you. Out of what? It is clear, out of jealousy. And the hadith says, إِنَّ الْحَسَدَ يَأْكُلُ الْحَسَنَاتِ كَمَا تَأْكُلُ النَّارُ الْحَطَبِ. Indeed, jealousy would eat away at your good deeds in the same way that fire would eat a dry log. And we know this. So my brothers and sisters, think for a moment before you upload your pictures and before you actually put your food and everything else. You know, we are not saying that you should divorce yourself completely from technology, but what we are saying, make good use of it. Make the best use of it, but do not use it to destroy your own self. May Allah subhanahu wa ta'ala grant us a powerful and a beautiful lesson. இதிலிருந்து உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஈவிலை, அதாவது கண் திருஷ்டி வரும் என்று. இஸ்லாமிய மார்க்கம் மிக தெளிவாக எச்சரிக்கிறது, கண்ணடி படக்கூடாது என்று. உடல்நல கோளாறுகள் மக்கள் உண்ணும் தவறான உணவுகளால் மட்டுமல்ல, கண் திருஷ்டியாலும் வரும். சோசியல் மீடியா மூலம் நீங்கள் மற்றவர்களுக்கு காண்பித்துக் கொள்ளும் உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையை பொறாமையுடன் பலர் பார்த்தால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும். கண் திருஷ்டியால் வரும் உடல் பிரச்சனைகளை மருந்துகளால் சரி செய்ய இயலாது, ருஹ்யா மூலமே சரி செய்ய முடியும். ரம்ஜான் மாதம் என்பதால் இஸ்லாமியர்கள் அனைவரும் நோம்பிருப்பீர்கள். அதன் சம்பந்தமான மிக முக்கியமான விஷயம் உங்களுக்கு ஒன்று கூறுகிறேன். நோன்பு இருந்துவிட்டு நீங்கள் சாப்பிடும் முதல் உணவுதான் உங்களுடைய பின்வரும் வாழ்க்கையை நிர்ணயம் செய்கிறது. அதற்கு அர்த்தம் என்னவென்றால், நோம்பிருந்து விட்டு கஞ்சி குடித்துவிட்டு ஆரோக்கியமான நல்ல உணவுகளை உண்டால் உங்கள் உடம்பு ஆரோக்கியம் பெறும், நோய்கள் குணமாகும். நோம்பிருந்து விட்டு தவறான உணவுகளை எடுத்துக்கொண்டால் ஆரோக்கியம் குறையும், நோய்கள் பெருகும். நோம்பிருந்து விட்டு நோன்பு திறப்பதற்கு முக்கியமான உணவுகள் என்னவென்றால், பள்ளிவாசல்களில் தரப்படும் கஞ்சி, பேரிச்சை பழம் மற்றும் பழ வகைகள். அதில் மோரிஸ் வாழைப்பழத்தை தவிர்த்து விடுங்கள். ஃபுட் ரிவ்யூ சேனல்கள் காண்பிப்பது போல் காரமான உணவுகள், எண்ணெயில் பொரிக்கப்பட்ட உணவுகள் எடுத்தவுடன் உண்ணாதீர்கள். நோன்பு நோக்கும் முன்பும் சாப்பிட வேண்டிய உணவுகள், சாப்பிடக்கூடாத உணவுகள் என்று இருக்கிறது. இஸ்லாமிய நோன்பு முறையை ஆராய்ச்சி செய்யும் பல அயல் நாட்டு மருத்துவர்கள் ஆராய்ச்சி கட்டுரைகளை பலவற்றை வெளியிட்டு இருக்கிறார்கள். அதன் சம்பந்தமான சிறு வீடியோ கிளிப்பை இப்பொழுது பார்ப்போம். Big criticisms of fasting is it destroys your gut. When you are in a fasted state, the longer you're there, the most famous study was out of MIT, 24-hour fast. You start to get these stem cells into the gut that repaired the gut. But when you're in a fasted state, these bad bacteria get starved out. And when they get starved out, there's an opportunity. So first, yes, it destroys the ones you no longer want. Second thing is that first meal matters. That first door into your food matters. And if you bring in probiotic, prebiotic, polyphenol foods, my favorite, if you bring all of that in, now you're actually feeding those good bacteria and you're helping them grow. We see microbiomes change within weeks. Food cravings change within weeks if you just stick with this and then you make that first meal really good quality. இவர் கூறியதை பார்த்த பிறகு உங்களுக்கு புரிந்திருக்கும், நோன்பு இருந்தால் உடல் என்ன ஆகிறது என்று. நோன்பு மட்டுமல்ல, தினமும் இரவில் தூங்கி எழுந்து காலையில் என்ன உணவு சாப்பிடுகிறோமோ அதுதான் நாள் முழுவதும் உங்கள் உடம்பை பாதிக்கும் அல்லது குணமாக்கும், வளம் பெற செய்யும். நோன்பை பற்றி பல மருத்துவர்கள் ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். பொதுமக்களுக்கு பல உணவு குறிப்புகளை தந்திருக்கிறார்கள். சிறுவர்கள் எதனை சாப்பிட வேண்டும், சர்க்கரை நோயாளிகள் எதனை சாப்பிட வேண்டும், பெரியவர்கள் எதனை சாப்பிட வேண்டும் போன்றவை இதில் அடங்கும். அதில் முதலிடத்தை பிடிப்பது வெள்ளரிக்காய். நோம்பிருந்த பிறகு நாம் சாப்பிடும் உணவுகள் பலவிதமான நோய்களை குணமாக்கும். ஆனால் இன்றைய தேதியில் மக்கள் அவ்வாறு செய்வதில்லை. செய்வதற்கும் இளம் நாட்டி ஊடகங்கள் விடுவதில்லை. நோன்பு திறக்கிறோம் என்ற பெயரில் தினமும் விருந்து சாப்பிடுகிறார்கள். நான் அனைவரையும் குறை கூறவில்லை.
ஃபுட் ரிவ்யூ சேனல்களையும் அதனை பார்த்து நகரத்தில் ஆன்லைன் ஃபுட் ஆர்டர் செய்யும் நபர்களையும் பற்றி கூறுகிறேன். நகரத்தில் வாழ்பவர்கள் கட்டுப்பாட்டுடன் இருந்தால் கூட கடைகளில் பார்க்கும் பொருட்களை பார்த்தால் வாங்க வேண்டும் என்றுதான் தோன்றும். ஆனால் மக்கள் அந்த சமயத்தில் சிந்திக்க வேண்டும். செயற்கை நிறமும் செயற்கை சுவையும் சேர்க்கப்பட்ட உணவுகளும், தரமற்ற எண்ணெயில் வறுக்கப்பட்ட பொருட்களும், சூடாக இருக்கும் பொருட்களை பிளாஸ்டிக் பையில் வாங்கி உண்ணும் பொருட்களும் உடலுக்கு கேன்சரை வரவழைக்கும். அது மட்டுமில்லாமல் சமீபத்தில் இலுமினாட்டி கூட்டமானது கேன்சர் நோயை பரப்புவதற்கான வேலைகளில் ஈடுபட்டிருக்கிறது. அதன் சம்பந்தமான காணொளியை நாங்கள் தஜ்ஜாலின் திட்டமும் கேன்சர் அஜெண்டா என்ற பெயரில் மெம்பர்ஷிப்பில் பதிவேற்றம் செய்திருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் சாட்டனிக் சொசைட்டி செய்யும் ஆபத்தான மிகப்பெரிய 2 ப்ராஜெக்ட்களை பற்றி விளக்கி இருக்கிறோம். 3/4 மணி நேரத்திற்கு ஃப்ரீமேசன்ஸ் லெசன் 1 அக்கல்ட் சயின்ஸ் அண்ட் இலுமினாட்டி டெக்னாலஜி என்ற பெயரில் ஆபத்தான திட்டங்களை விளக்கும் மிகப்பெரிய காணொளி அது. எவ்வாறு சிறுவர்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகிறது மற்றும் அதனை தடுக்கும் வழிமுறைகளை பாகம் 2 இன்ஷா அல்லாஹ் அடுத்த காணொலியாக பார்ப்போம். மேலும் இதன் சம்பந்தமான மருத்துவ காணொலியான உடல் கோளாறுகளும் பிக் பார்மாவுடைய திட்டங்களும் என்ற காணொலியை டெலிகிராம் மெம்பர்ஷிப்பில் பார்ப்போம். இலுமினாட்டி கூட்டங்கள் மக்களுக்கு செய்த மருத்துவ சூழ்ச்சிகளை வெளிப்படையாக அனைத்தையும் கூற முடியாது. சென்ற முறை சப்ஸ்கிரைபர் கேட்டதற்காக பல உண்மைகளை திரட்டி பதிவேற்றம் செய்த காணொளியை பலரும் பார்க்கவில்லை. காரணம் அதனுடைய சைஸ் மிக பெரியதாக இருந்தது என்றதனால். சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்த பிபி லீக்ஸ் மற்றும் ட்ரம்ப் எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர்ஸ் பற்றிய உண்மை தகவல்கள் அடங்கிய காணொளி மிக பெரியதாக வந்துள்ளதால் அதனை நாங்கள் பல பாகங்களாக பிரித்து கொண்டிருக்கிறோம். அதிலும் ஒரு சப்ஸ்கிரைபர் சுருக்கமாக என்ன நடந்தது என்று கூறுங்கள் என்று கூறியிருக்கிறார். மக்கள் சிறிய அளவு காணொளிகளை விரும்புவதால் நாங்கள் அதனை சுருக்கி பல பாகங்களாக இன்ஷா அல்லாஹ் பதிவேற்றம் செய்வோம். எங்களால் முடிந்த அளவிற்கு மக்களுக்கு உண்மை செய்திகளை கூறுவோம். தடை செய்யப்பட்ட செய்திகளை மெம்பர்ஷிப்பில் கூறுவோம். அவற்றை தெரிந்து கொள்ள விரும்புபவர்கள் மெம்பர்ஷிப்பில் இணைந்து கொள்ளுங்கள். தெரிந்து கொண்டு பயன்பெறுங்கள். மெம்பர்ஷிப்பில் இணைந்து எங்களுக்கு ஆதரவு அளித்து வரும் அனைத்து மெம்பர்களுக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். காணொளி பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களையும் உங்களுக்கு தேவைப்படும் காணொளியையும் கமெண்ட்ஸ் பகுதியில் பதிவேற்றம் செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த காணொளியில் சந்திப்போம்.